நமது KMP மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 21வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடும் இவ்வேளையில் 2025-26 கல்வியாண்டின் அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வியாண்டு நமது மாணவர்களின் மிகச்சிறந்த பொதுத் தேர்வு முடிவுகளுடன் பெருமிதமான தொடக்கத்தை பெற்றது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சித்ரா மற்றும் பஹ்ரானா பாத்திமா ஆகியோர் 93% மேல் மதிப்பெண்களை பெற்றும், சஞ்சய் மற்றும் பவுல் ராஜா ஆகியோர் 85% மேல் மதிப்பெண்களையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 2025 புகழ்பெற்ற TCS ஈயான் பள்ளிகளுக்கு இடையேயான கட்டுரை போட்டியில் நமது மாணவர்கள் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றனர். ஜூனியர் பிரிவில் 6ஆம் வகுப்பு பயிலும் தாமரை செல்வி முதலிடத்தையும், 8ஆம் வகுப்பு பயிலும் ரோஹித் ஆதித்யா 2வது இடத்தையும், 7ஆம் வகுப்பு பயிலும் ஆதிரா பாத்திமா 3வது இடத்தையும் வென்றனர். சீனியர் பிரிவில் 9ஆம் வகுப்பு பயிலும் விஜயமாலினி முதலிடத்தையும், 9ஆம் வகுப்பு பயிலும் ஜேக்கப் 2வது இடத்தையும், 12ஆம் வகுப்பு பயிலும் லின்ஷியா ரோஸ் கேரல் 3வது இடத்தையும் பெற்று அசத்தினர். அதே ஆகஸ்ட் மாதத்தில் LKG முதல் 2ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் திருநெல்வேலி அறிவியல் மையத்திற்கு ஒரு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 2025 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் கன்னியாகுமரி மற்றும் திருப்பரப்பு அருவிக்கு சுற்றுலா சென்று மகிழ்ந்தனர். அக்டோபர் 2025 நமது பள்ளி தீபாவளி பண்டிகையை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடியது. இந்த விழா மாணவர்களுக்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதோடு ஒற்றுமை மற்றும் கலாச்சார விழிப்புணர்வுகளையும் ஊட்டியது. நவம்பர் 2025 நமது மாணவர்களுக்கு ஹிந்தி பிரச்சார சபா தேர்வுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் 20 மாணவர்கள் பிராத்மிக் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். குறிப்பாக 8ஆம் வகுப்பு பயிலும் ரோஹித் ஆதித்யா திருநெல்வேலி மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். அதே மாதத்தில் கிடிவெல் நடத்திய திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் UKG பயிலும் அலைசா ஃபரா சிறப்பு விருது பெற்றார். மேலும் நவம்பர் மாதத்திலேயே கலாம் பள்ளி இடையேயான போட்டியில் பங்கேற்று 2002 பரிசுகளை குவித்து திருநெல்வேலி மாவட்ட அளவில் அதிக வெற்றியாளர்களை கொண்ட பள்ளியாக நமது பள்ளி முதலிடம் பிடித்தோம். டிசம்பர் 2025 கிறிஸ்துமஸ் பண்டிகை மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் மாணவர்கள் தங்களின் கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரையும் மகிழ்வித்தனர். ஜனவரி 2026 நமது பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கலை நிகழ்ச்சிகளுடன் இனிப்பு பொங்கல் பகிர்ந்து கொள்ளப்பட்டு மாணவர்களிடையே ஒற்றுமை உணர்வு வளர்க்கப்பட்டது. பிப்ரவரி 2026 மாணவர்கள் திருநெல்வேலி பொருணை அருங்காட்சியகத்திற்கு சென்று நமது வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை அறிந்து கொண்டனர். அதே மாதம் விளையாட்டுத் துறையிலும் நாம் முத்திரை பதித்தோம். UKG பயிலும் சாரு மகிமா மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 2 விருதுகளை வென்றார். 4ஆம் வகுப்பு பயிலும் மோசே தங்க பதக்கத்தையும், 4ஆம் வகுப்பு பயிலும் ஜாய் பிரின்சி வெள்ளி பதக்கத்தையும் மாநில அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் வென்றனர். மேலும் பிப்ரவரி மாதத்தில் நடத்தப்பட்ட ஸ்காலர்ஷிப் தேர்வில் 24 மாணவர்கள் வெற்றி பெற்று கல்வி உதவித்தொகைகளை பெற்றனர். அந்த சாதனையாளர்கள் 8ஆம் வகுப்பு பயிலும் ரோஹித் ஆதித்யா, 9ஆம் வகுப்பு பயிலும் நதீரா பாத்திமா, 5ஆம் வகுப்பு பயிலும் பெட்டினா ரோஸ் மெரில், 7ஆம் வகுப்பு பயிலும் ஈஷானி, 8ஆம் வகுப்பு பயிலும் ஐசக் சந்தோஷ், 7ஆம் வகுப்பு பயிலும் வதனா, 9ஆம் வகுப்பு பயிலும் விஜயமாலினி, 6ஆம் வகுப்பு பயிலும் ஜோஸ்லின், 8ஆம் வகுப்பு பயிலும் சுஜிதா, 6ஆம் வகுப்பு பயிலும் இனியா, 8ஆம் வகுப்பு பயிலும் பலனாண்டோ, 8ஆம் வகுப்பு பயிலும் அழகுத்துறை, 7ஆம் வகுப்பு பயிலும் திலன், 7ஆம் வகுப்பு பயிலும் ஆதிரா பாத்திமா, 8ஆம் வகுப்பு பயிலும் மேத்தா மைதீன், 5ஆம் வகுப்பு பயிலும் ஆயிஷா சித்திக், 5ஆம் வகுப்பு பயிலும் இஷாந்த், 8ஆம் வகுப்பு பயிலும் இசக்கி பாண்டி, 9ஆம் வகுப்பு பயிலும் ஸ்ரீராமகிருஷ்ணன், 5ஆம் வகுப்பு பயிலும் சஜய், 6ஆம் வகுப்பு பயிலும் தாமரை செல்வி, 8ஆம் வகுப்பு பயிலும் நிக்கில் ஸ்ரீதர், 10ஆம் வகுப்பு பயிலும் தனிஷ்கா செல்வி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் சுமித்ரா. இந்த ஆண்டு நமது பள்ளியின் நிர்வாக குழுவினர் ஆகிய நாங்கள் நமது பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களின் இல்லங்களுக்கும் நேரில் சென்று சந்தித்தோம். பெற்றோர்களிடமிருந்து நாங்கள் பெற்ற மேலான கருத்துகளும் ஆலோசனைகளும் எங்களை மிகவும் ஊக்கப்படுத்தியுள்ளன. எங்களுக்கு நீங்கள் வழங்கிய அந்த அன்பான வரவேற்பிற்கும் விருந்தோம்பலுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மார்ச் 2026 எமது பள்ளியின் யூகேஜி பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வு நமது பிஞ்சு குழந்தைகளின் கல்வி பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. இந்த ஆண்டு மாணவர்களின் கல்வி திறன் பெருமளவு மேம்பட்டுள்ளது. தினசரி நடத்தப்படும் ஸ்லிப் டெஸ்ட் மாணவர்களின் புரிதலையும் நினைவாற்றலையும் வலுப்படுத்த ஒரு முக்கிய காரணமாக அமைந்தன. இவ்வாண்டின் ஒவ்வொரு மைல்கல்லும் இறைவனின் பேரருளாலும், ஆசிரியர்களின் உழைப்பாலும், பெற்றோர்களின் நம்பிக்கையாலும், மாணவர்களின் முயற்சியினாலும் மட்டுமே சாத்தியமானது. இதே உறுதியுடன் வரும் கல்வியாண்டிலும் இன்னும் பல சாதனைகளை அடைய பயணிப்போம். நன்றி, வணக்கம்.